ஆக்சுவலாக இந்த எல்லா ஏரியாவும் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? இதெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பாரு தெரியுதா, சும்மா தொட்டோன்னு விழுது பாரு, ஓகேவா? இந்த ஏரியா, ஓகேவா? இந்த ஏரியா அதே மாதிரி எல்லா சுவிட்ச் பாக்ஸஸுமே டேமேஜ் தான். மேலே இருக்கிற இந்த வுட் ஒர்க் நல்லாயிருக்கு, இதை பற்றி கவலை கிடையாது. அதே மாதிரி இந்த சுவிட்ச் பாக்ஸஸையும் பாரு எப்படி இருக்குன்றது தெரியுதா? ஃபுல் ஏரியாவே ஃபுல்லாக கவர் அப் ஆகிடுச்சு. இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணால் தான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பாட்டம் ஏரியாவில் ஃபுல்லாக அரிச்சு எடுத்துடுச்சு, புரியுதா? இது ஃபுல்லாக அட்டை, ஆக்சுவலாக வுட்டு கிடையாது, இது அட்டை, புரியுதா? இது வந்து வுட்டு இல்லை, அட்டை. இந்த அட்டை ஃபுல்லாக ஈரம் ஊறிடுச்சு. இதில் டர்மைட்ஸ் போகிறத கூட நீ பார்க்கலாம். இப்போதா இதுதான் எங்கள் ப்ராப்ளம். இது ஃபுல் ஏரியாவும் இருக்குது, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இது நீ பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதை ரூம் பண்ணி தான் பண்ணணும். இந்த ஏரியாஸ்லாம் தெரியுதுல டிஃபார்ம் ஆகிருக்குது, தெரியுதா? உள்ள ஐட்டம்ஸை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லா சுவிட்ச் பாக்ஸஸ் 1-2 சுவிட்ச் பாக்ஸஸில் எல்லா சுவிட்ச் பாக்ஸஸ்லையும் இருக்குது. மேலே ஜாயின்ஸில் இருந்து உனக்கு ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸஸும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸுமே கீசர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டைல்ஸ் இருக்க ஏரியா, இந்த டைல்ஸ் ஏரியாலையும் ஒரு டைல் ஃபுல்லாக இருக்குது.